வணக்கம். இந்த பதிவு ஒன்லி தயாரிப்பாளர் டைரக்டரு மெயின் சிறுபட தயாரிப்பாளர் தான் இந்த பதிவு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் சினிமாவில் எந்த சூழ்நிலையிலையும் ஏமாற்றாமல் படம் எடுங்க, ஏமாற்றாமல் டைரக்ஷன் பண்ணுங்க. இது 2. 3வது, இன்றைக்கி சினிமா ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன மாரி கிடையாது. இன்றைக்கி சினிமா எல்லாருடைய கையில் வந்துருச்சு. செல்லு வந்ததுனால சினிமா பார்க்குறத எல்லாரும் பாதி பேர் தவிர்க்கிறதுக்கு காரணம், எங்கே பார்த்தாலும் மால் வந்துருச்சு, பீச் வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் எம்ஜிஎம் கிஸ்குந்தா அது இது ஒன்றரலான்னு வந்துருச்சு. அதையும் மீறி சினிமா பார்க்க வர்றாங்க அப்படின்னா நம்ம படத்தை தெளிவாக எடுக்கணும், யாரையும் ஏமாற்றாமல் படம் எடுக்கணும். அதேமாரி எங்கேயாவது போய் ஊரில் போய் எவனையாவது கூப்பிட்டு வச்சு நான் படம் எடுக்கிறேன், சினிமா எடுக்கிறேன், 1 கோடி போட்டால் 3 கோடி வரும், 4 கோடி பொய் சொல்லி எந்த ஒரு தயாரிப்பாளையும் ஏமாற்றாதீங்க. அதேமாரி படம் எடுக்கணும்னு எந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்து அதையும் ஏமாற்றாதீங்க. ஏன்னா நிறைய அது நடக்கிறதுனால, இது ஏன் சங்கம் மட்டும் இல்லை, எல்லா சங்கத்திலுமே ஏமாற்ற தயாரிப்பாளரும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் 1 2 தெளிவாக படம் எடுக்கிற தயாரிப்பாளர் இருக்காங்க. அதனால் யாரும் ஏமாற்றாம படம் எடுங்க. ஒரு சினிமா சங்கம், ஒரு தயாரிப்பாளர் சங்கம்னா ஒரு தயாரிப்பை காப்பாற்று தான் சங்கம், தவிர அந்த சங்கத்தில் வச்சுட்டு சேர்ந்துட்டு படத்தை எடுத்துக்கிட்டு அங்கே ஏமாற்றி இங்கே ஏமாற்றி பஞ்சாயத்து பண்ணுறது சங்கம் கிடையாது. இது தயாரிப்பாளர் சங்கம்னா படம் எடுத்து ஜெயிச்சு மேலே வரணுமே தவிர, ஒரு படத்தை எடுக்கலாம் சொல்லி யாரையாவது பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு கோர்ட்டு கேஸு, அதுக்கப்புறம் அவனை ஏமாத்துறது, இவனை ஃபோன் பண்ணி பிளாக் பண்ணுறது, ஃபோன் படம் எடுக்காமல் இருக்குது, ஹீரோனை கூட்டு போய் சம்பளம் கொடுக்க ஏமாத்துறது, எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம 30 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு சினிமாவில் சாதிக்க வரும்போது ஒரு அலுப்பத்தனமாக ஒருத்தர் ஏமாற்றி ஜெயிக்கலான்னா ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணாவிலேருந்து, பெரியார்லேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, இன்றைக்கி பாரதிராஜாலேருந்து, பாக்யராஜ்லேருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. யாருமே ஏமாற்றாமல் வந்திருக்காங்க. இன்றைக்கி அத்தனை நடிகர்களுமே கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க நினச்சி நிற்கிறாங்க. அவங்க யாரையும் ஏமாத்தினாலும் நிற்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு வேலை வந்ததுனால அவங்க படம் மட்டும் ஓடுது, நம்ம படம் ஓடலை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த படம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய நடிகர் வந்தால் அந்த படத்தை வரும்போது நம்மளோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. அவங்க படம் ஓடனா நம்ம படம் ஓடுன்னு நினச்சி ரஜினி நான் தான் கமல் நான் தான் நினச்சி படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஏன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணும்போது 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வெயிட் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. அதனால சின்ன படங்கும்போது தனியாக படம் எந்தமே கேப் இல்லாதப்ப அப்போ ஒரு 4 படம் 3 படம் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ யாராவது 10 பேராவது படம் பார்க்க தேட்டரில் வருவான். நம்மளே டிக்கெட்டு வாங்கி நம்மளே ஆடி ஆள் அனுப்பிச்சு நம்மளே எல்லாத்தையும் பண்ணும்போது படத்தை யாரும் வரலன்னா நமக்கு நட்டம். அதனால் இந்த ஒன்றும் இல்லை, படையப்பா படம் நேற்று ரிலீஸ், அது எல்லாமே ரஜினி படத்தை பார்க்க போயின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது திருப்பி ரீவில் இருந்தாலும் படையப்பாங்கும்போது பார்க்கும்போது அப்போ சின்ன படம் ரிலீஸ் பண்ணும்போது யார் வரமாட்டாங்க. அதனால் தயவு செய்து சொல்ல, எவ்வளோ பெரிய நடிகர் படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அப்போ சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. கேப்பு கிடைக்கல, வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி மொத்தமாக ஒரே வாரம் 10 படத்தை சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 4 படம் வரதா பேப்பரை பாருங்கள். அதனால் அது தந்தி மெயினாக சினிமா வாழ வச்சுருக்கு. தந்தி தினத்தந்தி எல்லாருக்கும் 4 படம் விளம்பரம் 8 லட்ச ரூபா சினிமா வாழ வச்சுருக்கு. அந்த விளம்பரத்தை வாங்கி முறையாக பண்ணி ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சுவாங்க. உடனே மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணாமல் தயாரிப்பாளர் நல்லா வரணும்னா தயவு செய்து நான் சொன்னதை கேட்டு செயல்படுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கேட்கலாம், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.